ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பொம்மிஸ் எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 10th ப்ரோஸ் த லாஸ்ட் லெசனில் வரக்கூடிய பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம். தீம் பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மதர் டங். நம்ம தாய்மொழியோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் பற்றியும், அந்த லாஸ்ட் டே ஆஃப் ஹேமல் இன் ஸ்கூல், ஹேமலுடைய கடைசி நாள் வந்து ஸ்கூலில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேராகிராஃபில் இருக்கும். ஓகேவா? பாருங்க. In this lesson, the last lesson, the author clearly depicts the condition of France after the Franco-Prussian War. இந்த லெசன் லாஸ்ட் லெசன் இந்த லாஸ்ட் லெசனில் என்ன ஆத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃப்ரான்ஸோடைய நிலைமை எப்படி இருந்தது, இந்த ஃப்ராங்கோ ப்ரூஷியன் வாருக்கு அப்புறம் ஃப்ரான்ஸோட நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லாஸ்ட் லெசனில் சொல்லியிருக்காரு ஆத்தர். 2 districts of France, Alsace and Lorraine, were taken ஓவர் பை த ப்ரூஷியன்ஸ். 2 டிஸ்ட்ரிக், ஃப்ரான்ஸும் அல்சேஸ் அண்டு லொரைன், இந்த 2 டிஸ்ட்ரிக்ஸையுமே வந்து ப்ரூஷியன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, அவங்க கண்ட்ரோலில் இருந்தது. த ஃப்ரெஞ்ச் வேர் கம்பல்டு டு லேர்ன் ஜெர்மன் லாங்குவேஜ். ஃப்ரெஞ்சை வந்து கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெர்மன் லாங்குவேஜை நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சை வந்து கம்பல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்க ஜெர்மன் லாங்குவேஜை கற்றுக்கணும்னு. ஓகேவா? லேட் ரியலைசேஷன், வென் தே நியூ தட் ஃப்ரெஞ்ச் வுட் நோ லாங்கர் பி தாட் டு தம், தென் ஒன்லி தே ரியலைஸ்டு இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அவங்களுக்கு எப்போ வந்து ஃப்ரெஞ்ச் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிய வருதோ, அப்போலேருந்து அவங்களுக்கு ஃப்ரெஞ்சோடைய இம்பார்ட்டன்ஸை அவங்களுக்கு புரிய வருது. சடன்லி தே டெவலப்ட் அண்ட் இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் லேர்னிங். ஸோ அதனால் திடீர்னு அவங்களுக்கு படிப்பில் ஒரு திருப்பு முனை வருது. லாஸ்ட் லெசன், த ஸ்டூடெண்ட்ஸ், த வில்லேஜ் பீப்புள், ஓல்டு ஹாசர், the former mayor, the former postmaster and several others were present in the class. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கிளாஸில் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. they eagerly brought their old primers to learn the language. they eagerly ரொம்ப ஆர்வமாக எதை கொண்டாந்துருந்தாங்களாம், ஓல்டு ப்ரைமர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்களாம். ஓல்டு ப்ரைமர் அப்படின்னா பழைய அரிச்சுவடின்னு அர்த்தம். அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா லேர்ன் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்காக அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. they gathered there in order to honor and thank M. Hamel for his 40-year faithful service. they gatheredனா அங்கே எதுக்காக அங்கே கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்னா, ஹானர்னா எனக்கு கௌரவிக்கிறதுக்கு, கௌரவிச்சு தேங்க் பண்ணுறதுக்காக, எம் ஹேமலை கௌரவிச்சு நன்றி சொல்கிறதுக்காக அங்கே நிற்கிறாங்க. ஏன் எம் ஹேமலை கௌரவிக்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து 40 இயர்ஸாக வந்து அந்த சர்வீஸில் வந்து இருக்காங்க. France realization, M. Hamel did not scold his student France though he was late to the class. ஸோ இப்போ வந்து ஃப்ரான்ஸ் வந்து கிளாஸ்க்கு வந்து லேட்டாக வரான், அப்போ கூட எம் ஹேமல் வந்து ஃப்ரான்ஸை வந்து திட்டவே இல்லை. அண்ட் ஃப்ரான்ஸ் வாஸ் சாரி ஃபார் நாட் ஹேவிங் லேர்ன்ட் ஹிஸ் மதர் டங் ப்ராப்பர்லி. ரொம்ப வந்து ஃப்ரான்ஸ் வந்து வருத்தப்பட்டான். எதுக்காக அப்படின்னா தன்னுடைய தாய்மொழியை வந்து ஒழுங்காக கற்றுக்கல, அதனால் தாய்மொழியை ஒழுங்காக கற்றுக்காதனால மன்னிப்பு கேட்டான். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச், எம் ஹேமல் said that it was the last French lesson. எம் ஹேமல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதான் அவங்களுடைய கடைசி ஃப்ரெஞ்சு லெசனாக இருக்க போகுது. he said that the French language was the most beautiful. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ், கிளியரஸ்ட் அண்ட் லாஜிக்கல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு. இந்த உலகத்திலே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லானது, ரொம்ப கிளியரஸ்டானது, ரொம்ப லாஜிக்கலான லாங்குவேஜ் இந்த உலகத்திலே அப்படின்னு சொல்கிறாரு. he advised them to guard their லாங்குவேஜ். அவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெஞ்சு லாங்குவேஜை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. கார்டுனா பாதுகாக்கணும் அப்படின்னு அர்த்தம். he explained the lesson with all patience. எல்லாத்தையும் பொறுமையாக இந்த லெசனை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. அமைதியோட பொறுமையாக எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாரு. the whole class keenly learned their last French lesson. அந்த மொத்த கிளாஸுமே வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து தன்னுடைய லாஸ்ட் லெசனை கவனிச்சிட்டு இருந்தாங்க. Hamel's emotions, at last overwhelmed with emotions, he would not speak. கடைசியில் அவருடைய எமோஷன்ஸ்லாம் வெளிவருது. எமோஷன்ஸ் வெளிவந்தனால அவரால் பேச முடியலை. he wrote "Vive France" on the blackboard. it means long live France. அவர் வந்து ஒரு போர்டில் வந்து என்ன எழுதுறாருன்னா, "Vive France" அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு எழுதுறாரு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம், நீண்ட நாள் வாழணும் ஃப்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். he told them that the school was dismissed and he let them go. ஸ்கூல் வந்து டிஸ்மிஸ் ஆனோட்டி எல்லாரும் போயிருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸ்கூல் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, ஸோ எல்லாரும் வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஹேமல். கன்க்ளூஷன் பாருங்கள், they appreciated the value of their language. அவங்களோட லாங்குவேஜை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எப்போ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க? when they were about to lose.
லாஸ் இட். எப்போ அதை இழக்கிறாங்களோ, எப்போ அவங்க இழக்க போகிறாங்களோ லாங்குவேஜை, அப்போ தான் வந்து அவங்க ஊக்குவிக்கிறாங்க லாங்குவேஜை. லாங்குவேஜோட வேல்யூவே வந்து அவங்களுக்கு அப்போ தான் வந்து தெரியுது. அதுக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கு தெரியவே இல்லை. எப்போ நம்ம லாங்குவேஜை வந்து இழக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுடைய வேல்யூ, அந்த லாங்குவேஜோட வேல்யூ வந்து அவங்களுக்கு புரிய வருது. அப்போ தான் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த லாங்குவேஜை அப்படின்னு சொல்கிறாங்க. Thus the லாஸ்ட் லெசன் brought the importance of mother tongue. இந்த லாஸ்ட் லெசன் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, brought-னா நமக்கு கொடுக்குது. என்ன கொடுக்குது அப்படின்னா, இந்த லாஸ்ட் லெசன் என்ன கொடுக்குது அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மதர் டங் இன் த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் மதர் டங்க்கு, வில்லேஜ் பீப்புளுக்கு எப்படி வந்து மதர் டங் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அதாவது இவங்க இடத்துலலாம் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருந்திருக்கு இந்த மதர் டங்க்கு. யார் மூலயமா அப்படின்னா ஹேமல் மூலயமா. அதாவது இந்த லாஸ்ட் லெசன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் வில்லேஜ் பீப்புள்கிட்டையும் வந்து முக்கியத்துவம், மதர் டங் தாய்மொழியோடைய முக்கியத்துவத்தை வந்து எடுத்து சொல்லுது. யார் மூலயமா அப்படின்னா நம்ம ஹேமல் மூலயமா. இதை தான் வந்து இந்த லாஸ்ட் லெசன் சொல்லுது. ப்ராட்னா நமக்கு கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் லெசன் சொல்ல வருது. ஓகே, அவ்வளோதான் இந்த பேராகிராஃப். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.